ஹை காய்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட அழகான இந்த சாரீக்கு வந்துட்டு நான் பேங்கிள்ஸ் செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ கலர்லேயே ஒரு 5 கலர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த 5 கலர்ஸுமே நான் யூஸ் பண்ணுவேன்னா என்னன்றது தெரில. இதெல்லாம் நான் ஆரி ஒர்க்குக்கு வாங்கி யூஸ் பண்ணது போக மிச்ச த்ரெட்ஸ் தான் இதெல்லாமே. இந்த த்ரெட்ஸை வச்சு தான் நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பேங்கிள்ஸை மட்டும் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். அது வந்து ஒரு சைஸுக்கு ஒரு மாதிரி ரேட் வந்து சொன்னாங்க. இது வந்து 20 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி பெரிய கட்டு 1 கட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து 25 ருபீஸ் வந்து வாங்கினாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி அலைன்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பேங்கிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி பேங்கிள், இந்த மாதிரி ஒரு ஹேண்டுக்கு மட்டும் போடுற மாதிரி நான் எப்போயுமே ஒரு ஹேண்டுக்கு மட்டும்தான் பேங்கிள்ஸ் வந்து போடுவேன். மேக்ஸிமம் நான் பேங்கிள்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கம் வந்து இதை தான். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆரி ஒர்க்கில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து B6000 கம்மு. அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டும். ஸோ அதுக்காக இது பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்ட்டுக்காக நான் பெயிண்டிங் வீடியோஸ்க்காக வாங்கின ஒரு பேலட்டு. அதை வந்து நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டோன் செயின்லேயே ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சின்ன பேங்கிளில் வந்து இதை வந்து ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோனுங்க. இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு நான் வாங்கினேன். என்னோடய ப்ளவுஸ் ஒர்க்குக்கெலாம் நான் வாங்கினது போக மிச்சம் இருக்கக்கூடிய எப்போயுமே நான் வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன். ஒர்க் பண்ணும்போது நமக்கு பத்துலேயே நான் நிறைய மிச்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறையவே வாங்குவேன். ஸோ அதில் வந்து நிறைய மிச்சமாயிருச்சு. அது வந்து நான் இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு. சரி, நமக்கு அப்படியே போகிற போக்கில் எது வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து எதுவுமே நான் யோசிச்செல்லாம் வைக்கல. அப்படியே தோன்றதை அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு. இந்த ஷேப்புக்கு எனக்கு இது சரியாக பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இது என்ன ஷேப்புன்றது சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவுமே இல்லை. எந்த கலர் த்ரெட்டை எந்த பேங்கிளுக்கு நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றலாம் எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எது அதிகமாக இருக்குது, த்ரெட்டில் வந்து எந்த குவாலிட்டி அதிகமாக இருக்குன்றதை பார்த்து வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரெண்டுமே க்ரீன் தான், பட் ஒரு ஷேட் வந்து இது அதிகம். அந்த க்ரீன் வந்துக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, இது கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால நான் வந்து இந்த க்ரீன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் த்ரெட்டும் அதிகமாக இருக்கனால நமக்கு சுற்றும் போது நிறைய த்ரெட்டு யூஸ் ஆகும். அதுக்காக நான் இதை எடுத்துட்டேன். இந்த க்ரீன் வந்துட்டு இந்த சின்ன வளையலுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பிங்கை விட அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பட்டையாக இருக்கக்கூடிய வளையல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு பத்தாமல் போயிடும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு முதல்ல எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய த்ரெட் பாக்ஸோட மூடி. இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். நீளமாக இருக்க சைடில் வந்து நிறைய லேயர்ஸ் வர்ற மாதிரி சுற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய பாக்ஸ் மூடியோ அல்லது ஏதோ ஒரு ஸ்கேலு இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்கக்கூடியது எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரெட் சுற்றும் போது வளையல் ஃபுல்லாகவே ஒரே த்ரெட்டை வந்து வச்சு சுற்றிடலாம். நான் எடுத்திருக்க மூடியில் வந்துட்டு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்து த்ரெட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்ல நீளமாகவே கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதை விட அதிகமாக கூட நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த நூல் சுற்றுற வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கம் வந்துட்டு நல்லாவே இருக்கும், நம்ம த்ரெட்டில் அப்ளை பண்ணும்போது நல்லா டைட்டாகவே இருக்கும். ஸ்டோனுக்கு வேணால் அந்த கம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ரெட்டுன்றனால நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிளோட உள் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக கம் வந்து அப்ளை பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட எண்டு த்ரெட்டை வந்து இதில் வச்சு சுற்றிகிட்டே இருக்கணும். நல்லா டைட்டாக வந்து சுற்றணும், எந்த இடத்துலையுமே லூஸ் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்குறது அந்த நூல் வந்துட்டு சிக்கு இல்லாமல் இருக்கணும்.
ஸோ சிக்கு இல்லாமல் வர்ற மாதிரி நல்லா டைட்டாக வச்சு நம்ம கரெக்டாக சுற்றணும். எனக்கு வந்து ஃப்ரேம்குள்ளேயே வரல, ஏன்னா நூல் சுற்றுறது வந்து நான் அதுதான் ஃபஸ்ட் டைமு. நூல் சுற்றும் போது அப்படியே ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் ஒரு ஆரி எம்ப்ராய்டரி புக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாராவது ட்ரேசிங் பண்ணுறதுக்கு புக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் கேப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து த்ரெட் எடுத்துருக்கிறது வந்து பாதியிலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நல்ல நீளமாகவே நான் எடுக்கலை, கொஞ்சம் சின்ன முடியாக தான் யூஸ் பண்ணி எடுத்தனால எனக்கு வந்து பாதியிலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பாதிக்கு மேலே வந்து நான் திரும்பவும் த்ரெட்டு வந்து சுற்றணும். ஸோ அதுக்காக நான் வந்து கம் போட்டு அந்த இடத்துல ஒட்டிட்டேன். நீங்கள் இந்த ஒர்க்கு வந்துட்டு நார்மல் கண்ணாடி வளையலில் கூட பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வளையல் தனியாக வாங்கிட்டு பண்ணுறது தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுது. ஏன்னா கண்ணாடி வளையலுங்கும் போது உடையாததுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணாடி வளையல் கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயும் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியே யாருக்காச்சும் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வளையல் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து எக்ஸஸாக இவ்வளோ த்ரெட்டு வந்து இருக்குது. அந்த இடத்துல த்ரெட்டு முடிகிற இடத்துல நான் வந்து கம் வந்து உள் சைடாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வந்து எடுத்து கம் வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்த செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு வளையல் வந்து நல்லா சுற்றி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நான் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேங்கிள்ஸுமே சுற்றி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நான் சூஸ் பண்ண கலர்ஸு. எனக்கு வந்து எந்த கலர்ஸ் போடுறதுனே தெரில. எது அதிகமாக இருந்துச்சோ அதை வந்து அந்த பெரிய வளையலுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததை வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன வளையலில் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஒட்டிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒட்டிட்டு நீங்கள் வந்து அது கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்போதைக்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கிறோம். காஞ்சதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து நல்லா நம்ம நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம ரெஸ்ட்டை விட்டு நல்லா காய வச்சோம். அந்த பேங்கிள் காயிற டைமில் நான் வந்து என்னோடய பிங்க் கலர் பேங்கிள் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பேங்கிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கலருமே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த பேங்கிளுக்கு வந்து 6000 கம் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கம் வந்து ஒட்டி பார்க்கலாமே அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அந்த கம்மில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த கம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டில் வந்து சாயம் வந்து போகுது. அதனால தான் எனக்கு நம்ம இந்த கம் வந்து யூஸ் பண்ணவே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வைக்கணும்னு நினச்சேன். பட் வந்து என்ன நினச்சேன்னு தெரில, இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். இதுவுமே கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து இடையில அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து வச்சுருக்கேன். ஒரு 4 லீஃப் வர்ற மாதிரி ஃப்ளார் வந்து இதில் வச்சுருக்கேன். இதை விட நம்ம பட்டையாக பேங்கிள் வந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இதில் மேக் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த கம்மில் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. அதனால் திரும்பவும் நான் இந்த கம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த கம்மே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கம் வந்துட்டு த்ரெட்டில் இருக்கக்கூடிய சாயம்லாம் அப்படியே போகுது. ஸோ அதனால தான் அது வந்து எனக்கு பிடிக்கல. நமக்கு பார்க்குறதுக்கு கம் அதிகமாக போட்ட மாதிரி தெரியும். ஆனால் இந்த கம்லாம் வந்துட்டு காஞ்சி இன்விசிபிளாக ஆயிரும். ஸோ வந்து பயப்பட தேவையில்லை. அதிகமாக கம்லாம் வெளியில் தெரியுது அப்படின்றதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துலலாம் வந்து சாயம் போயிருக்கு. ஸோ அந்த கம் வந்து யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கப்புறம் நான் இருக்கக்கூடிய எல்லா பேங்கிள்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். பட் இதே இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் 2 பேங்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் திரும்பவும் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க பேங்கிளும் இந்த மாதிரி ரெடி பண்ணேன்.
எனக்கு பர்சனலி இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த பேங்கிளோட கலர் காம்பினேஷன் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன் ஒட்டினதோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து வளையல் வந்து போடவே பிடிக்காது. நான் எப்போயுமே பேங்கிள்ஸே போடவே மாட்டேன். பட் இந்த பேங்கிள் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அடிக்கடி எடுத்து போட்டு நான் கண்ணாடி பின்னாடி பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் வேறு பேங்கிள்ஸ் வந்து வேறு டிசைனில் செஞ்சு பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் யாராவது புதுசாக